ஹலோ லேசி இன்வெஸ்டர்ஸ். இப்போ நடக்கிற மிட் ஈஸ்ட் வாரில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் ஆல்மோஸ்ட் $12 trillion மேலே லாஸ் கிரியேட் ஆயிருக்கு. இதில் ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் எடுத்துக்கிட்டால் $4 to $5 trillion இருக்குது. ஆல்மோஸ்ட் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் 10% மேலே கீழே போயிருக்கு. இதேமாதிரி குளோபல் மார்க்கெட் எடுத்துக்கிட்டால் 5 to 6% கீழே போயிருக்கு. நம்ம மொத்த ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த ஃபோரெக்ஸ், யூஎஸ் பாண்டு, கோல்டு இது எல்லாத்தையுமே கன்சாலிடேட் பண்ணி பார்க்குறப்ப இது $12 trillion மாறுது. இந்த வார் ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேருந்து ஒரு எக்கனாமிக்கல் வார்ஃபேராக மாறி இருக்கு. இப்போது ஈரான் யூஎஸ் இஸ்ரேல் அட்டாக் பண்ண ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு டாலரும் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு யூஎஸ் இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $27 to $28 ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ யூஎஸ் ஈரான் ஆர்மி எடுத்துக்கிட்டோன்னா யார் சுப்பீரியர்னு எல்லாருக்குமே தெரியும். யூஎஸ் கிட்ட இல்லாத வெப்பன்ஸே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க் ஸ்பீடில் போகக்கூடிய ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ், அவங்ககிட்ட ஜெட்ஸ் எல்லாமே இருக்குது. இப்படி இருந்தும் ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 160 to 180 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகக்கூடிய ஷஹத் 136ன்னு சொல்லக்கூடிய ஒரு 2 to 3 மீட்டர் சைஸில் இருக்கிற ட்ரோன்ஸ் தான் எங்ககிட்ட இருக்குது. இது ஜஸ்ட் எங்கள் வீட்டில் எங்கள் கேரேஜில் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் இவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலி கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஸ்வாம் அட்டாக் மாதிரி பண்ணுறாங்க. இப்போ ஸ்வாம் அட்டாக்னா ஒரு தேன்கூட்டில் போய் கையை விட்டோம்னா ஒரு தேனி வந்து நம்மளுக்கு கிடைக்காது, என்டையர் தேனியே வந்து கூட்டமாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வாம்னு சொல்லுவோம். இதே மெத்தடில் ஒரு 400-500 ட்ரோன்ஸ் ஒரு ஸ்வாம் மாதிரி கிரியேட் பண்ணி மொத்த கண்ட்ரிஸ்க்கு அனுப்பி இவங்க அட்டாக் பண்ணுறாங்க. இப்போது யூஎஸ் இஸ்ரேல்னால இந்த ஸ்வாம் அட்டாக்கை தடுக்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 80 to 90% ட்ரோன்ஸை இவங்க டெஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. இதில் ப்ராப்ளம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற இன்டர்செப்டர்ஸ் தான் ப்ராப்ளம். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க யூஸ் பண்ணுற இந்த தாட்ன்ற இன்டர்செப்டர், இதை அட்டாக் பண்ண யூஸ் பண்ணுற பேட்ரியாட்டிக் மிசைல்ஸ், டாமாக் மிசைல்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு $1 million $400 million இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஒரு கொசு கடிக்குது, அதை நான் கையில் அடிச்சு தூக்கி போட்டுடலாம். பட் இதை அடிக்கிறதுக்கு நான் ஒரு $1,00,000 கொடுத்து பேட்டை வாங்கி வச்சிருந்தா ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, இது எக்கனாமிக்கலி எவ்வளோ காம்ப்ளிகேட்டட் சினாரியோவாக மாறுதுங்க. ஓகே, இவங்க 2 பேருக்கும் நடக்கிற வாரில் ஏன் இந்த எனர்ஜி லைனில் டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக இந்த மாதிரி வார் சினாரியில் ஒரு எழுதப்படாத ரூல் இருக்குது. அது யூஎஸ் இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மீதி இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த சவுத் பாஸ் ஃபீல்டுன்னு சொல்லக்கூடிய ஈரானில் இருக்கிற கேஸ் ஃபீல்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா குளோபலாக 20% ஆஃப் கேஸ் ரிசர்வ் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. இங்கே ஆல்ரெடி அவங்க வந்து பாம்பு போட்டிருக்காங்க. ஈரான் முன்னாடியே வந்து வார்ன் பண்ணியிருந்தாங்க, சப்போஸ் நீங்கள் எங்களோட எனர்ஜி சிஸ்டம் வந்து நீங்கள் தோட்டிங்கன்னா கண்டிப்பாக மிடில் ஈஸ்டில் இருக்கிற எல்லா எனர்ஜி சிஸ்டம்லேயும் பாம்பு பண்ணி கண்டிப்பாக நாங்கள் மொத்த எக்கனாமியை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணுவோம்னு சொல்லி வார்ன் பண்ணியிருந்தாங்க. இதை பழிவாங்கத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா கட்டாரில் இருக்கிற ராஸ் லட்டான்னு சொல்கிற அனதர் ஒரு பெரிய எல்என்ஜி ஃபெசிலிட்டியை ஈரான் போய் பாம்பு பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே போட்டுக்கிறத தான் பார்த்தீங்கன்னா கேஸ் ப்ரைஸு, ஆயில் ப்ரைஸ் இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதுதான் நம்ம இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் விட்னஸ் பண்ணிட்டு வரோம். அதனால தான் நம்மளோட இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஜென்ரலாக நீங்கள் மொத்த ஃபினான்ஸ் வீடியோஸ் பார்க்கும்போது இந்த மாதிரி கம்ப்ளீட் ஜியோ பொலிட்டிக்கல் சினாரியை வந்து டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. வெறும் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தான் பேசுவாங்க. நம்ம ஒரு பார்ட் மட்டும் தெரிஞ்சுக்காம இன்னொரு பார்ட் பார்க்குறப்போ கம்ப்ளீட் பிக்சர் நம்மளுக்கு வந்து புரியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய ரிசர்ச் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, ட்ரோனு, எல்பிஜி இது எல்லாமே ஒரு சைடு இருக்கட்டும். இது இந்தியாவுக்கு என்ன இம்பாக்ட் ஆகுது, இது மூலிமா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன இம்பாக்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சைனா. ஸோ சைனாவில் டிஜேஐன்னு சொல்லக்கூடிய ட்ரோன் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி பார்த்தீங்கன்னா குளோபலாக 70% கமர்ஷியல் ட்ரோன்ஸ் வந்து இவங்க தான் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு வராங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, சைனா வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய த்ரெட். இவங்க பாகிஸ்தான் கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம மேலே ஒரு ஸ்வாம் அட்டாக் பண்ணாங்கன்னா இதை இன்டர்செப்ட் பண்ணி டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு எக்கனாமிக் பவரோ இல்லை ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டமோ ஸ்டில் நம்ம கிட்ட ஒரு எஃபிஷியண்டாக இல்லை. அதனால தான் நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ட்ரோன் மேனுஃபேக்சர் பண்ணுறதுல ஒரு குளோபல் ஹப்பாக மாறணும். அது மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு தேவையான சாஃப்ட்வேர், எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் இது எல்லாமே இண்டிஜினியஸாக நம்மளே மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கரண்ட்டாக நம்மளோட ட்ரோன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு $100 billion இருக்குது. பை 2030 இதை $23 to $30 billion மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. அப்போ இதை யோசிச்சு பாருங்கள், ஈவன் இதில் பார்ஷியல் டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணாலும் இந்த செக்டரில் ஒரு எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. இதில் அதிகமாக பெனிஃபிட் ஆகிற லார்ஜ் கேப் கம்பெனிஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், எல்என்டி, டாடா இந்த மாதிரியான லார்ஜ் கேப் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ட்ரோன் மேனுஃபேக்சர் பண்ணுறது, ஆன்டி ட்ரோன் சிஸ்டம்ஸ் கிரியேட் பண்ணுறது இதிலெல்லாம் ஒரு லீடிங் பிளேயர்ஸாக இருக்காங்க. ஸோ இவங்களோட டெய்ல்வெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேவரபுளாகவே இருக்குது. இதேமாதிரி மிட் கேப்பில் எடுத்திங்கன்னா பியூர் ட்ரோன் பிளேயான இந்த ஐடியா ஃபோர்ஜஸ், சென் டெக்னாலஜி, பேரஸ் டிஃபென்ஸ் இதேமாதிரி இந்த எலக்ட்ரானிக்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணக்கூடிய டேட்டா ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரியான செக்டரோட டெய்ல்வெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேவரபுளாகவே தெரியுது. ஜெனரல் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு சேயிங் இருக்குது, ஒரு நல்ல ஸ்டாக்கு ஒரு பேட் செக்டரில் சூஸ் பண்ணுறதை விட ஒரு நல்ல டெய்ல்விண்ட் இருக்கிற செக்டரில் ஈவன் ஒரு பேட் ஸ்டாக்கு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அது பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவில் நம்ம ட்ரோன் செக்மெண்ட் எடுத்து பார்த்தா அதோட டெய்ல்விண்ட் நல்ல ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி தெரியுது. இதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாச்சும் செக்டரோட டெய்ல்விண்ட் நல்ல ஃபேவரபுளாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க.
இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்கள் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். இது என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் இல்லை. பிடிச்சதுன்னா அப்படி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.